ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 229 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து எபிசோட் 263 வரைக்கும் வாட்டர் 7 ஆர்க்க பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த சீன்ஸ் தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல த டேஷிங் சி ட்ரெயின் அந்த சிட்டி ஆஃப் வாட்டர் 7 இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த பக்கம் ஷிப்பை நோக்கி ட்ரெயின் வரத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. நாமி முதல்ல ஷிப்பை திருப்புங்கடான்பா எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. எப்படி ஜஸ்ட் மிஸ்ல அது கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் இது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் குழம்பி போய் நிப்பாங்க. ராக அதுக்கு நேரம் நிக்க அதை பார்த்துட்டு லூஃபி டே விலகி போடான்பா. திடீர்னு பார்த்தா அது மேல மோதி விழுகும். எல்லாரும் என்னாச்சு பதறுவாங்க. அப்புறம் இந்த ஷிப்ல இருந்து என்ன ஸ்மோக்லாம் வருதுன்பா. இங்க சிம்னிங்கிற ஒரு புது பொண்ணை காட்டுவாங்க. அவ கூட இருக்க அந்த பெட் ராபிட் பேரு கான்பே. வந்த பொண்ணு இவங்க பைரட்ஸான்ட்டு பாப்பா. டக்குன்னு பார்த்தா அவங்க பாட்டியை கூப்பிட்டு போட்டு விட்டுருவா. வந்த கோக்கரோ அவங்க பைரட்ஸான்ட்டு டிரான்ஸ்பாண்டர்ஸ் நைல அங்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க. ஜோரோ பெரிய பிரச்சனை. பில்டிங்ல இருக்கவங்க யாருக்காவது கூப்பிட்டா மெரைன்ஸ்ல இருக்கவங்க வந்துருவாங்க. இந்த டைம் என்ன செய்யணும்பா. ஒன்ஸ் அந்த பொண்ணு டிரான்ஸ்பாண்டர்ஸ் நைல எடுத்து கொடுத்ததும் கோக்கரோ அவ பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு கால் பண்ணி யாருங்க அதுன்பா. உசாப் குடிச்சிருக்கு போலையன்பா. இதுக்கப்புறம் நம்ம அழுக போய் பேசும்போது பைலி கொடுத்து உஷார் பண்ணிருப்பாங்க. பாட்டியும் சரக்குக்கு பைலி சூப்பரா இருக்குன்பாங்க. அண்ட் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆனதும் கோக்கரோ அப்படின்னா நீங்க ட்ரெயின் கொள்ளையடிக்கல விளையாண்டு சிரிப்பாங்க. லூஃபி நான் தான் லூஃபி கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவன்பா. நாமி சிம்னி கிட்ட இப்ப போனது ஸ்டீம் ஷிப்பான்னு கேப்பா. சிம்னி இப்படிப்பட்ட ஒண்ணா நீங்க எங்கேயும் பாத்திருக்க முடியாது. இந்த உலகத்திலே இந்த மாதிரி சி ட்ரெயின் ஒண்ணுதான் இருக்கு. இது பேரு பஃபிங் டாமன்பா. நாமி இது பஃபிங் டாமான்கவும் சிம்னி இது ஸ்டீம் இன்ஜினால ஓடுது. அண்ட் சி ரயில்வேவும் இருக்குன்பா. உசாப் ரயில்வேவான்பா. சிம்னி கீழே பாருங்க ட்ரெயின் ட்ராக் தெரியுதா. இது டெய்லி ஒரே ரூட்ல தான் டிராவல் ஆகுது. இது மனுஷங்களை ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறக்க உதவுது. அண்ட் அதுலயே கூட்ஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கன்பா. லூஃபி பார்த்துட்டு ஆமா ட்ராக் இருக்குன்பா. சாஞ்சி அப்ப ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருக்கோன்பா. சிம்னி அதான் எல்லா கோடு போட்டிருக்கோம்ல. அண்ட் சிக்னலும் வச்சிருக்கோம்லன்பா. உசாப் அந்த பக்கம் திருப்பி வச்சா எங்களுக்கு எப்படி தெரியும்பா. லூஃபி எங்களுக்குலாம் தெரியாது. ரெண்டாவது அந்த ஃப்ராக பிடிச்சு சமைக்கலான்னு வந்தோம். ஆனா அவனுக்கு தெரியலையே நேரா போய் விடுகிறான்பா. சிம்னி யோகோஜுனாவை பத்தியா சொல்றீங்கன்பா. லூஃபி அதான் கிரால் பண்ணுமேன்பா. சிம்னி அவன் அந்த அடிக்கலாம் சாக மாட்டான். அவனுக்கு ஸ்ட்ரென்த் கான்டெஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெயினோட சேர்ந்து ஸ்ட்ரென்த் கான்டெஸ்ட் பண்ணுவான். அண்ட் அவனால தான் இந்த ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்றக்கான பிரச்சனையும் வந்துச்சு. அண்ட் அவன் இப்ப திரும்ப வருவான் பாருங்களான்பா. லூஃபி அது ஸ்ட்ரென்த் காட்ட தான் அப்படி பண்ணிச்சா சூப்பர்மேன் போலன்பா. சிம்னி இப்பெல்லாம் பேசாதீங்க. அதனால எத்தனை தலைவலி தெரியுமா. எத்தனை உடைக்குது தெரியுமா. ட்ரெயினோட அயன் கார்டை உடைச்சிருக்கு. ட்ரெயின்ல வர பேசஞ்சர்ஸ்க்கு இதுதான் தலைவலியன்பா. அது கிரேசியா இருக்கு. அந்த ஃப்ராக் என்ன போல ஃபைட்டர்ங்கறனால நான் அந்த ஃபைட்டரை சாப்பிட போறது இல்லைன்பா. நாமி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த கேவலமான விஷயத்தெல்லாம் திங்க கூடாதுன்பா. கோக்கரோ எங்க போகணும். இந்த சி ட்ரெயின் எல்லா இடத்துக்கும் போகும். டவுன் ஆஃப் த ஸ்பிரிங் குயின், சென்ட் பாப்புலர், த கவர்மெண்ட் டவுன் புச்சி, த கார்னிவல் டவுன் சான் ஃபால்டோ. அந்த இடம் எல்லாமே ஃபன்னா இருக்கும். நீங்க கவர்மெண்ட்காக வேலை செஞ்சா உங்களுக்குன்னு செப்பரேட் ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குன்பா. உசாப் த கவர்மெண்ட் டவுன் புச்சியா. ஆமா அந்த மக்கள்லாம் அந்த இடத்தை சேர்ந்தவங்க தானன்பா. ராபின் ஆக்கிஜியை யோசிப்பா. லூஃபி அங்கதான் போகணுங்கிற மாதிரி சொல்லவும் நாமி மண்டையிலே தட்டி அங்கெல்லாம் இல்ல. எங்க கிட்ட எங்க ஷிப்பே இருக்குங்க. சி ட்ரெயின் எல்லாம் தேவையில்லை. அண்ட் அப்புறம் நாங்க எங்க லாக் படி தான் போவோன்பா. அவங்களும் எங்க காட்டுதுன்னு கேட்பாங்க. இங்க இருந்து ஈஸ்ட் சைடுன்பா. கோக்கரோ வாட்டர் 7 தான் போலயே. அங்க இருந்து தான் அந்த ட்ரெயின் வந்துச்சு. அந்த இடத்த சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு அற்புதமான இடம்பாங்க. நாமி வாட்டர் 7 ஆன்பா. கோக்கரோ அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு அவங்க ஷிப் ரைட்ஸ்க்குமான பேர் இருக்கு. அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அவங்க பில்ட் பண்ற ஷிப் தான் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கே ஃபேவரட். இதை கேட்க வேற லெவல்ல இருக்குல்லன்பாங்க. லூஃபி அப்ப அவங்க கிட்ட சில ஆசமான ஷிப் ரைட்ஸ் இருப்பாங்களான்பா. கோக்கரோ சில பேர் அங்க இருக்க எல்லாருமே பெஸ்ட் ஷிப் ரைட்ஸ் தான்பா. உசாப்பன் லூஃபி எக்ஸைட் ஆயிருப்பாங்க. லூஃபி அப்ப இது முடிவாயிருச்சு. வாட்டர் 7ல இருக்க பெஸ்ட் ஷிப் ரைட்டை புடிச்சு நம்ம க்ரூல சேர்த்துக்க வேண்டியதான்பா. கோக்கரோ அப்ப என்ஜாய் பண்ணுங்கன்னு கிளம்புவாங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சிம்பிள் மேப் அண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இது ஐஸ்பர்க்ங்கவங்க கிட்ட கொடுத்து உங்க ஷிப்பை நல்லா ரெடி பண்ணி வாங்கிக்கங்கன்னு. லூஃபி ரொம்ப சந்தோஷப்படுவான். உசாப் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கன்பா. சிம்னி இதுக்கப்புறம் நாங்களும் வாட்டர் 7 தான் வரதா இருக்கோன்பா. கோக்கரோ அங்க வச்சு உங்களை பார்த்தா என்னோட ஃபேவரட் பார்ல ஃபேவரட் சரக்கு வாங்கி தரேன்பாங்க. லூஃபி அப்ப சரி உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கோன்பா. கோக்கரோ உங்களோட லாக் போஸ்ட் அடுத்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு 1 வாரம் எடுக்கும். நல்லா ஜாலியா சுத்தி பாருங்கன்பாங்க. இதுக்கப்புறம் ஜாலியா அங்க இருந்து கிளம்புவாங்க. நாமி லெட்டருக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. இதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதும் சிம்னி பாய் சொல்லுவா. கோக்கரோ கவர்மெண்ட் பீப்புள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கங்கன்பா. லூஃபி த சிட்டி ஆஃப் மீட் இதோ வந்துகிட்டு இருக்கோன்பா. உசாப் அப்படின்னா இவன் எதையும் கேட்கல போலயேன்பா. நாமி வின் சூப்பரா இருக்கு. நினைச்சதை விட சீக்கிரம் போயிடலான்பா. சாப்பர் என்னன்னாலும் ஓகே தான்பா. சாஞ்சி லூஃபி கிட்ட ஷிப் ரைட்டை தேடுற வேலை என்கிட்ட விட்டுரு. நல்லா அழகான பொண்ணை பார்த்து புடிச்சு போட்டுறலான்பா. லூஃபி என்ன பொண்ணா பார்த்து புடிச்சு போடுறியா. அடே ஷிப் ரைட்டை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் நல்லா பெருசா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும், நல்லா மலை போல டாலா இருக்கணும்பா. உசாப் அவன் பெருசா இருந்தா எப்படி அவனுக்கு சாப்பாடு போடுறது, கூடவே இந்த ஷிப்ல எப்படி தங்க வைக்கிறதுன்னு கேட்பான். ஜோரோ அதெல்லாம் தாண்டி முதல் ஸ்கில் தான் மேட்டர், நல்ல ஸ்கில்லான ஆளா பிடிக்கணும். அதெல்லாம் தாண்டி முக்கியமான கேள்வியே நம்மள மைக் கிரேசி பைரட்டோட சேர்ந்து ஷிப்ல டிராவல் பண்றக்கு ஒருத்தர் இருக்கணும்பா. சாப்பர் எனக்கு உருவத்துல எல்லாம் எதுவும் இல்ல, வரமோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா போதும்பா. நாமே நல்ல வேலையை நம்ம அந்த ஸ்டேஷன்ல அவங்கள பார்த்தோம், அவங்க கொடுத்த மேப் அண்ட் ஐஸ்பர்க்ங்கிற ஆளை சந்திச்சா போதும்பா. இப்பதான் லேடி கொடுத்த அந்த லெட்டரை பாப்பா. இதை பார்த்தா நாமி செம கடுப்பாயி செயினுக்கு தூக்கி போட்டுருவா கசக்கி. சாப்பர் என்ன லூஃபி டிராயிங் போல இருக்குன்பா. லூஃபி அவன் தரப்புக்கு ஒரு டிராயிங் பண்ணி இப்படியாப்பட்ட ஷிப் ரைட்டை தேடி கண்டுபிடிங்கன்பா. உசாப் இப்படியாப்பட்ட ஒரு ஆளெல்லாம் பார்த்தா நான் ஓடி வந்துருவேன்பா. சாஞ்சி இப்படியாப்பட்ட ஆளை மட்டும் பார்த்தேன், நான் போட் இருந்துச்சுன்னா அதுல தாவி எஸ்கேப் ஆயிருப்பேன். அதெல்லாம் தாண்டி இது என்னடா ஆக்டோபஸ் மாதிரி இருக்குன்பா. ஜோரோ என்ன அளவடா பேசுறீங்கன்ட்டு கிளம்பியிருப்பான். நாமி நம்ம வாட்டர் செவன்ல சில நாட்கள் இருக்கறனால நான் உங்க எல்லாத்துக்கும் அலவன்ஸ் தரன்பா. எல்லாரும் இதை கேட்டு ஹாப்பி ஆகி அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் அடிச்சுப்பாங்க. நாமி லைன்ல நிக்க சொல்லி கொடுப்பா. எல்லாரும் அலவன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க. உசாப் மேரியோட மஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தை தேய்ச்சிட்டு இருப்பான். லூஃபி அடே என்னடா பண்றீன்பா. உசாப் இந்த பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம இதுக்கு முன்னால போட்ட பேட்டில்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. இவளை நம்ம சீக்கிரமா ரிப்பேர் பண்ண போறோம்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த டீப் எமோஷன்ஸ் தான் ஃபில் ஆகுதுன்பா. சாஞ்சி அது எனக்கு தெளிவாவே புரியுது. அப்புறம் நம்ம இங்க கிராண்ட் லைன் வந்ததுல இருந்து மேரி ஏகப்பட்ட அடிகளை தாங்கிக்கிட்டா, குறிப்பா கீழே இருக்க கட்டைகள் அப்படியே தூக்கிட்டு வருது. அப்புறம் நம்ம சுத்தி இருக்க டேமேஜஸ் மேல கண்ணு வைக்காம போனா அது மேரிக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்துன்பா. லூஃபி நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, அப்ப அதுக்கேற்றபடி நம்ம சரி பண்ணிக்கலாத, அடுத்துல நம்ம பவர் அப்பும் பண்ணலான்பா. உசாப் அப்ப வேற லெவல் ஏகப்பட்ட கேனன்ஸ் செட் பண்ணிடலான்பா. லூஃபி ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு வைக்கலான்பா. ஜோரோ ஏதோ நோட் பண்ண போல இருக்கும், எல்லாத்தையும் கூப்பிட்டு இதுதான் அந்த ஐலாண்டான்னு கேட்பான். லூஃபி பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். வாட்டர் செவன் பார்த்தாச்சு, நம்ம அந்த ஐலாண்டுக்கு போலான்னு கத்துவான். இதுக்கப்புறம் முன்னால ஃபவுண்டைன் போல இருக்கும், அதை பார்த்து எல்லாருமே வாய பொழந்திருப்பாங்க. லூஃபி இது இவ்வளவு கூலா இருக்கும்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையேன்பா. பார்த்தா மொத்த டவுனுமே ஒரு ஃபவுண்டைன் போல டிசைன் பண்ணப்பட்ட போல இருக்கும். லூஃபி நான் இவ்வளவு பெரிய ஃபவுண்டைன்லாம் பார்த்ததே இல்லைன்ட்டு சிரிப்பான். உசாப் இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி வேற லெவல்ல இருக்குன்பா. சாஞ்சி இந்த இடத்த பெருமை பேசுறாங்கன்னா அதெல்லாம் சும்மா இல்ல போல என்பா. சாப்பர் இங்க நிறைய தண்ணி வந்துட்டே இருக்கு, லைக் ஸ்பிரிங் அவுட் போலன்பா. இந்த மொத்த சிட்டியும் ஃபவுண்டைன் போல இருக்கு, தண்ணி கேனல்ஸ்ல வந்து அப்படியே திரும்ப கடலுக்கு போகுதுன்பா. லூஃபி நம்ம அங்க போனதும் வாட்டர் ஸ்லைட்ஸ்ல ரேஸ் பண்ணலான்பா. சாப்பர் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னால முடியாதுன்பா. ஜோரோ உன்னால ஸ்விம் பண்ணவே முடியாது, இதுல வாட்டர் ஸ்லைட் ரேஸ் வரையான்பா. லூஃபி அதானு யோசிப்பான். ஜோரோ அந்த நம்பர்ஸ் பத்தி கேட்பான், என்ன 1 2 3 எழுதி இருக்குன்னு. மத்தவங்களுக்கு இதை பத்தி பெருசாலாம் தெரியாது. அந்த இடத்துல வச்சு ப்ளூ ஸ்டேஷனை பாத்துருப்பாங்க, இது அந்த லேடி சொன்ன இடம் போலதான் இருக்குன்ட்டு. இருந்தாலும் ஹார்பர் அங்க ஷிப் நிறுத்தருக்கு ஒரு வேலை உள்ள போனா இருக்குமோன்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே படகுல இருக்க ஒரு பர்சன் கூப்பிடுவாரு எல்லாத்தையும். அவர் பைரட்ஸ் ஆனா நீங்க அப்படி ஃப்ரண்ட் டோர் வழியா போகாதீங்க, பேக் ஸ்ட்ரீட்ஸ் வழியா போங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு பாரு. நாமையும் தேங்க்யூ சொல்லுவா. இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போனதும் நாம இந்த சிட்டி முழுக்கவும் தண்ணியா இருக்குன்பா. லூஃபி இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, இதெல்லாம் எப்படி எங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குன்பா. சாப்பர் சுத்தி வர வெள்ளம் வந்த போல இருக்குன்பா. ராபின் நல்லா கீழே பாரு, சப்மர்ஜ் ஆகாத மாதிரி தான் ரெடி பண்ணிருக்காங்கன்பா. சாப்பர் ஆமா ஸ்டில்ஸ்ல நிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்பா. சாஞ்சி இதனாலதான் இதை சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்க போலயன்பா. இந்த இடத்துல ஒரு ஷாப் ஓனர் இருந்துட்டு ஆமா பைரட்ஸ் ஆனா உங்களுக்கு இங்க என்ன வேலை, மக்களை சூறையாட வந்தீங்களான்னு கேட்பான். லூஃபி அதெல்லாம் இல்லைங்க, எங்க ஷிப்பை ரெடி பண்ணோம் அதுக்கு தான் வந்தோன்பா. அந்த அளவு அப்படின்னா முன்னால போங்க அங்க இருக்கும்பாரு. லூஃபி தேங்க்ஸ் சொல்லுவான். உசாப் என்னடா பேச்சுவார்த்தையில நடத்துற போலங்கிற மாதிரி பாப்பான். ஜோரோ பைரட்ஸ்ல எதுவும் பண்ண முடியாதுன்பா. இதுக்கப்புறம் சர்டன் பிளேஸ்ல போயிட்டு ஷிப்பை இங்கே ஆங்கர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசி முடிவுக்கு வந்து கடைசியா சைல சுருட்டி விட்டுருவாங்க. ஜோரோ கடைசியா கை தெழுக்குவோம், மஸ்டே உடஞ்சு கீழே வரும், எப்படியோ புடிச்சிருப்பான். என்னடா பண்ணிட்டு எல்லாம் கடுப்பாவாங்க. ஜோரோ நான் எப்பவும் போலதான் எடுத்தேன் இப்படி ஆயிடுச்சுன்பா. நாமி எதுக்காக எல்லாரும் பைரட்ஸ் அவ்வளவு நார்மலா ட்ரீட் பண்றாங்கன்பா. ஜோரோ ஒரு வேளை இந்த ஷிப் ரைட்ஸ்ல இங்க இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் கஸ்டமரா தான் பாப்பாங்க போலன்பா. உசாப் வந்துட்டு முதல் ஷிப்பை ரெடி பண்றான்ட்டு மண்டையா தட்டுவான். ராபின் இங்க இருக்கவங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு பைரட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண பாடி கார்ட்ஸ் போட்டிருப்பாங்க போலன்பா. சாஞ்சி இங்க மெரைன்ஸும் இருக்காங்கல்ல, டெரிட்டரிக்கு ஏத்த போலன்பா. உசாப் அடே இப்ப என்ன பண்றது, மெரைன்ஸ் அரெஸ்ட் பண்ண என்ன ஆகும்பா. சாஞ்சி பணம் கட்டுறோம்ல, நம்ம கஸ்டமருக்கு சமானம்டான்பா. இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் உசாப் கிளம்பி இருப்பானுங்க வேகமா. நாமி 2 பேத்தையும் தடுத்துட்டு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, நீங்க தான் கூட வரணும்பா. உசாப் யாரை பார்க்கணும்னு கேட்பான். நாமி கோக்கரோ கொடுத்த ரெஃபரன்ஸ் லெட்டரை கொண்டு போய் ஐஸ்பர்க் கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஷிப்பை ரெடி பண்றதுக்கான ஹெல்ப் கேட்கணும். அதுக்கெல்லாம் முன்னால கோல்ட கொண்டு போய் கேஷா மாத்திரக்கு ஏதாவது இடத்த தேடணும்பா. லூஃபி இதுக்கு நான் உடன்படுறான்ட்டு வாங்க வாட்டர் செவனுக்குள்ள போலான்ட்டு கிளம்புவான். நாமி தங்கத்தை யார் எடுக்கிறதுன்பா. இதுக்கப்புறம் கார்ட்ல தங்கத்தை வச்சு எடுத்துட்டு போவாங்க. உசாப் ஜோரோ கிட்ட ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். சாஞ்சி பாய் நாமின்பா. சாப்பர் இவங்களோட சேர்ந்து போக மிஸ் பண்ணிட்டேன்பா. ராபின் நம்ம 2 பேர் சேர்ந்து போலான்பா. சாப்பர் புக் ஸ்டோர் போலாமான்பா. அவளும் கண்டிப்பான்பா. உசாப் நேரா நம்ம கோல்ட்ல இருந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துக்கு போயிடலான்பா. லூஃபி ஷிப் ரைட் இடத்துக்கு போகணும்பா. உசாப் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு எப்படி போறது, இது மத்தவங்க பார்வையே இருக்காதா, திருடங்க வர மாட்டாங்களான்பா. லூஃபி நம்மளே திருடங்க தானடான்பா. நாம அதை பணமா மாத்தினா லூஃபி தூக்கிட்டு வர விட்டுறலாம், ஆனா அவனுக்கு கேர் இருக்காதுன்பா. லூஃபி கடுப்பா இருப்பான். அண்ட் தங்கமா இருந்தாலும் பணமா இருந்தாலும் பெருசா லூஃபி கேர் பண்ணிக்க மாட்டான் இல்லையா, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. லூஃபி காண்டா இருப்பான். நான் கேப்டன்ரா, உங்க கேப்டனை நம்ப மாட்டீங்களான்பா. உசாப் நம்ப மாட்டேன்பா. லூஃபி இது என் ஃபீலிங் ஹர்ட் பண்ணிச்சு, நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆவனானே தெளிங்கும் போது ஆமா இதனன்பா. பார்த்தா புல்ஸ் வாடகைக்குன்னு இருக்கும், யாருக்கும் அதுக்கான அர்த்தம் புரியாது. உசாப் புல்டாக்ஸா இருக்குமோன்பா. லூஃபி நாங்க வாடகை எடுக்க வந்திருக்கோம்பா புல்ஸ. அந்த ஆளு நீங்க எத்தனை பேருன்னு கேட்கவும் 3 பேருன்பா லூஃபி. அவர் மொத்தம் 3 ரேங்க்ஸ் இருக்கு, யாகரா, ராபுகா அண்ட் கிங். உங்க குரூப்புக்கு இப்ப 2 யாகரா போதும்னு நினைக்கிறேன்பா.
சொல்லுவாரு. லோஃபி ரோஸ்ட் பண்ணி கொடுங்கன்பா. உசாப் டே கான்வர்சேஷனை வேற எங்கேயோ கொண்டு போறாடான்பா. இதுக்கப்புறம் அந்த கடைக்காரனே நீங்க லாக் போஸ்ட் மூலமா வந்தீங்களான்னு கேட்டு அப்ப உங்களுக்கு புல்ஸ பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. அங்க எல்லாரும் ஓட்டுறாங்க பாருங்க. இது நிறைய பேத்துக்கான டெய்லி டிரான்ஸ்போர்ட்டாவே ஆயிருச்சு. இது ஸ்விம் பண்ணக்கூடிய ஃபிஷ்ன் பாரு. நாம இந்த ஃபிஷ் தான் போட் இழுக்குமான்பா. கடைக்கார சிம்பிளா லேண்ட்ல குதிரை மேல எப்படி சவாரி செய்யுங்களோ அதே போலதான் இதுன்னு பாரு கடல்ல. அண்ட் யாரா வேணா பாருங்கன்னு பாரு. லூஃபி போய் பார்க்கும் போது அது லிக் பண்ணிரும். ஏன்டா இப்படி பண்றேன்பா லூஃபி. அவரும் அதுக்கு உங்களை பிடிச்சு போச்சு போலன்ட்டு இதுக்கான வாடகைன்னு 2000 பெரிஸ கணக்கு பேசுவாரு. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் கொண்டு போக போறீங்களான்பா. லூஃபி ஆமா அந்த மூட்டைன்பா. அந்த ஆளு இவ்வளவு பெருசா இருக்க உள்ள என்ன இருக்குன்னு கேட்பாரு. லூஃபி தங்கன்பா. அத கடைக்காரன் அப்படியே தம்பி சேரிப்பான்பா. லூஃபி காட்டவும் கண்ணு மொழியில வெளியே வந்திருக்கோம். உசாப்பன் நாமி கடுப்பா இருப்பாங்க. நாமி இதனால தான் பணத்து விஷயத்துல உன்னை நம்புறதே இல்லைன்பா. லூஃபி அவர் நம்பல தங்கம்னா அதான் காட்டினன்பா. அந்த ஆளு புல்லுக்கான ரெண்டலா 1 மில்லியன் பெரிஸ் கேட்பான். உசாப் ஜாஸ்தின்பா. அந்த ஆளு 5 மில்லியன் பெரிஸ்ன்பா. உசாப் இது இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்பா. நாமி 2000 பெரிஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கோல்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடம் ஏதாவது தெரியுமான்னு கேப்பா. அந்த ஆளு ஷிப் பில்டிங் ஐலாண்ட் போக சொல்லுவான். ஏன்னா இவ்வளவு தங்கம் இருக்கு, கண்டிப்பா நானா இருந்தா அங்கதான் போவானு. நாமி எங்களுக்கு ஏரியாலாம் தெரியாது, நீங்க சொல்றீங்களான்பா. அந்த ஆளு அந்த பக்கம் தான் மேப்பும் கொடுப்பான். லூஃபி ஷிப் யார்ட்ல அங்கதானே இருப்பாங்கன்னு கேட்பான். ஆமா நம்பர் 1 ஷிப் யார்ட்ஸ் இருப்பாங்கன்பா. லூஃபி கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மேரி ரெடி பண்ண வேண்டியதான்பா. உசாப் கோயிங் மேரி ரிப்பேர் ஆச்சுன்னா சந்தோஷம்பா. லூஃபி ஷிப் ரைட்டை கண்டுபிடிக்க நான் எக்ஸைட்டடா இருக்கேன்பா. இதுக்கப்புறம் கிளம்பி இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த எபிசோட்ல நிறைய புது கேரக்டர்ஸ் பார்த்திருப்போம். கோகோரோ சிம்னின்லாம் உங்களுக்கு பார்த்ததும் பிடிச்ச கேரக்டர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா அட்வென்ச்சர் இந்த சிட்டி ஆன் த வாட்டர் ஹெட் டு த மேமத் ஷிப் பில்டிங் பிளான்ட்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.